முந்தானத்து ஒரு வீடியோ போட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேலத்தில் ஏடிஎம்கே யாருன்னா எடப்பாடி பழனிசாமி நடத்துகிற இந்த கூட்டத்துக்குள்ள நிறைய வாட்டி சொல்லியிருந்தார், சும்மா ஆம்புலன்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது கேஎன் நேரு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கூப்பிட்டதே அவங்க தான், அவங்க ஆள் வச்சு அவங்க பண்ணுற சதி இது, இப்படியெல்லாம் பண்ணால் அவங்களுக்கு ஓட்டு வரும்னு சொல்லி இது நடக்கிறது வாய்ப்பு இருக்குங்க. கட்சியில் என்ன வேணாலும் நடக்கும், அரசியல் என்ன வேணாலும் நடக்கும் அப்படின்னு அந்த காலத்தில் சொன்னது பொய்யா? நடந்துற எதிரிகளும் நடந்துற நண்பரும் இல்லாத மாதிரி இவங்களே இந்த கோப்படத்தில் படுத்துக்கிங்களா, அவனே அடிச்சுக்கும் ஆளுங்களை வச்சு, அந்த மாதிரி இவங்களே ஆள் வச்சு செட் பண்ணி ஆம்புலன்ஸ் வர வச்சாங்களா, இல்லை இவங்க ஆள் செட் பண்ணி ஆம்புலன்ஸை வர சொல்லி ஃபோன் பண்ணாங்களா? ஏன்னா ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணிங்கன்னா யார் எந்த கட்சி அப்படின்னு கேட்க மாட்டாங்க, நடந்துறவங்களுக்கு என்னன்னு கேட்பாங்க. ஏன்னா எவ்வளோ அக்கில் போனாலும் தெரியும் உண்மையாக இல்லைன்னு. அதனால் அவங்க ஆம்புலன்ஸ் டிரைவருக்கும் போயிட்டாங்க. இப்போ கேள்வி சொல்லியிருக்காங்க, கூப்பிட்டதே அவர் தான், இவர் இந்த ஓட்டுக்காக பரிதாப ஓட்டுகள் இந்த மாதிரி எங்களை இடைஞ்சல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மேலே டிஎம்கே மேலே குற்றங்கள் வைக்கிறதுக்காக அவங்களே வர சொல்லியிருக்காங்க அப்படின்னாங்க. இது விசாரணை தான் தெரியும். எனக்கு என்னமோ 2 சைடும் பாதிப்பு இருக்குன்னு தெரியுது. அவங்க சொல்கிறதும் ஓகே, சும்மா அனுப்புகிறாங்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இவங்க சும்மாவே இவங்களே வர சொல்லிட்டு அவங்க மேலே போடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இது எவ்வளோ இருக்கும்னு சொல்லிட்டு இந்த 2026 எலெக்ஷனில் பக்கா அவங்க யாருக்கு ஓட்டு போடாமல் அவங்கள ரோடு கொண்டு வரீங்களோ யோசிச்சு போடுங்க. மாற்று கட்சிங்க நிறைய வந்துருச்சு, 4-5 கட்சி இருக்குங்க. நாம் தமிழர் கட்சி, பிஜேபி கட்சி, தமிழ்நாடு வெற்றி கழகம், அந்த மாதிரி டிஎம்டிகே, இந்த மாதிரி கட்சிகள் இருக்குது. தயவுசெஞ்சு சொல்கிறேன், மாற்று கட்சிகள் டிஎம்கே ஏடிஎம்கே மாற்றி போட்டிருந்தேன், நானும் போட்டேங்க. அந்த காலம் விட்டுருங்க. இப்போ மாற்று கட்சிகள் இல்லாமல் போட்டோம். ஏன் போட்டோம்னா மாற்று கட்சிகள் இல்லாமல் போட்டோம், வேறு வழி இல்லாமல். அது இப்போ ட்ரெண்டில் ஒரு 2 எலெக்ஷனை 10 வருஷமாக நோட்டாக போட்டிருந்தாங்க. என்னென்ன மாற்று கட்சி இல்லாமல் நோட்டாக போடுறேன்னு. இப்போ நோட்டாக போடாதீங்க, தயவுசெய்து சொல்கிறேன். இந்த மாதிரி கேண்டிடேட்ஸுக்கு நோட்டாக போடாதீங்கன்னா உங்கள் ஓட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. மாற்று கட்சிகள் இருக்குது, அந்த கேண்டிடேட் நல்லா இருந்தாங்கன்னா அவங்க போடுங்க. நோட்டாக போட வேணும்னு சொல்கிறாங்க. யாருமே கேண்டிடேட் நல்லா இல்லைன்னா நோட்டாக போடுங்க. ஆனால் மாற்று கட்சிகள் வந்துருச்சு, கண்டிப்பாக தயவுசெய்து சொல்கிறேன். இப்போ என்ன கேள்வி சொல்லியிருக்கேன்னா, எங்கள் மேலே குற்றங்கள் வைக்கிறதுக்காக இவங்களே வர சொல்லிட்டு இவங்களே ஒரு பித்தலாடம் போடுறாங்க அப்படின்னா வாய்ப்புகள் இருக்குது. நான் ஃபோட்டோ பாருங்கள், எக்காரணத்தை கொண்டும் நம்பாதீங்க. அரசியலில் எது நடந்தாலும் வாய்ப்புகள் இருக்குது, அப்படி பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. யார் டிஎம்கே ஆளுங்க ஆம்புலன்ஸை கூட்டத்தை கலைக்கிறதுக்கு அனுப்பியிருக்கலாம், இல்லை இவங்களே ஃபோன் பண்ணி அந்த கூட்டத்துக்குள்ளே ஆம்புலன்ஸ் வர சொல்லி இவங்களே ஒரு சதி பண்ணியிருக்கலாம். அந்த காரணத்தை தூக்கி டிஎம்கே மேலே போடலாம், வாய்ப்புகள் இருக்குங்க. இது எக்காரணத்தை கொண்டு ஆக்சுவலி பார்த்தது முன்னாடி எக்காரணத்தை கொண்டு தயவுசெய்து சொல்கிறேன், திருப்பி ஏமாறாதீங்க. ஏமாந்துட்டோம் பல வருஷமாக, மாற்று கட்சிகள் இல்லாமல் தெரிஞ்சே ஏமாந்தோம், சரிங்களா? இனி மாற்று கட்சிகள் நிறைய இருக்குங்க. பார்த்து கேண்டிடேட் பார்த்து கட்சிகள் சின்னத்தை பார்த்து ஓட்டு போடுங்க. இன்னொன்று, அதை மட்டுமே நம்பி ஓட்டப்படாதீங்க. நான் ஓட்டு போடுங்க வேணாம்னு சொல்ல, அதை மட்டுமே நம்பி ஓடப்படாதீங்க. அந்த காலத்தில் எங்கள் அப்பா தாத்தா ஏடிஎம்கே போட்டார், டிஎம்கே போட்டார், அதையே போட்டிருக்காதீங்க. கொஞ்சம் முறை நம்பிக்கையில் வெளில வாங்க. கேண்டிடேட்டை பாருங்கள், அவங்க சிம்பிளை பார்த்து கரெக்டாக போடுங்க. காசுக்காக என்னைக்கு ஓட்டு போடாதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.